கோவை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்தியதால் 49 நாட்களே ஆன குழந்தை இறந்துவிட்டதாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கோவை வேளாண்டி பாளையம் பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரன் தனபாக்கியம் தம்பதியினருக்கு 5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 49 நாட்களே ஆன ஆண் குழந்தையும் இருந்தனர். இந்நிலையில் தனபாக்கியத்திற்கு கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தைக்கு 40வது நாளில் தடுப்பூசி போட வேண்டும் என செவிலியர் கடந்த 18ஆம் தேதி செல்போனில் அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கே புதூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றபோது மருத்துவர் இல்லாத நிலையில் செவிலியர்களே குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுத்து 4 தடுப்பூசி போட்டதாகவும் கூறப்படுகிறது. தடுப்பூசி போட்ட பின்னர் குழந்தைக்கு தொடங்கில் வீக்கம் ஏற்பட்டு மூக்கு வாயிலிருந்து ரத்தம் வந்ததாகவும் இதனால் குழந்தையை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு குழந்தையை அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். குழந்தை இறந்தது தொடர்பாக போத்தனூர் காவல் நிலையத்தில் குழந்தையின் பெற்றோர் புவனேஸ்வரனும் தனபாக்கியமும் புகார் அளித்துள்ளனர். காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.